அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மாறி மாறி வருது. யாரோட வாழ்க்கையிலையும் வெற்றி மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் தோல்வியே தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம சில சமயங்களில் தோல்வியை தழுவி, அதாவது நம்ம எதிர்பார்க்காதது நடக்கிறப்போ மனம் தளர்ந்து போகிறது இல்லையா? அப்போது நம்மளுடைய தோழியோ தோழனோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதுவும் கடந்து போம், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கோம். இல்லைன்னா சில பேரை பார்த்து, இவர் ரொம்ப பேலன்ஸ்டு பர்சன்ப்பா, ஹீ ஆல்வேஸ் எக்ஸிபிட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கோம். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை என்ன? இது வெறும் விளையாட்டு துறையை மட்டும்தான் சார்ந்ததா, இல்லைன்னா இது வாழ்க்கைக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிற அந்த பதத்தோட ஒரு ஆன்மீக பரிமாணத்தை இன்னைக்கு ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போது கிவ் அண்ட் டேக் பாலிசி, இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட பேசிஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது ஒரு விஷயத்தை சமமாக எடுத்துக்கொள்கிற பாங்கு. இது விளையாட்டுத்துறையிலேருந்து ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சிகளும் நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய ஒன்று. இப்போ புராண காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யுத்தம் கூட ஒரு நியதிக்குள்ளே கட்டுப்பட்டதாக இருக்கும். அதாவது காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற யுத்தம் சூரிய அஸ்தமனம், அதாவது மாலையில் முடிஞ்சிடும். இதை நம்ம 18 நாள் யுத்தம் நடந்தது அப்படின்னு பேசக்கூடிய மகாபாரத யுத்தத்தில் கூட நம்ம பார்க்குறோம். இதை தினமும் பீஷ்மர்லேருந்து ஆரம்பித்து அந்த ஒரு குழுவில் இருக்கிற பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூடி பேசி 2 தரப்பில் இருக்கிறவாளும் இந்த கட்டுப்பாடுகளை நியதிகளை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் அந்த யுத்தத்தையே ஆரம்பிப்பான். அந்த மாதிரி ஒரு விதிமுறைப்படி, அதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட நடத்தப்படுறது தான் ஈவன் விளையாட்டு போட்டி கூட. இன்றைய காலகட்டத்தில் கூட நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு விளையாட்டு போட்டின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு சில வரைமுறைகள், சில டிசிப்ளின்ஸ், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சில பேட்டர்ன், இதெல்லாம் அடாப்ட் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா அந்த காலத்தில் ஒருத்தருக்கொத்தர் விரோதத்தோட மோதிண்டு பண்ண யுத்தங்கள்லாம் கூட இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் நடந்தது. 1-2 விதி மீறல்கள், அதாவது அத்துமீறல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் யுத்தம் கூட அந்த காலத்தில் ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது இழந்துட்டானா, அத்துமீறல்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல அதனால் ஏற்பட்ட என்னென்ன விளைவுகள் அதையும் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். இந்த விளையாட்டுத்துறை, அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய அதாவது தோல்வியோ வெற்றியோ சரிசமமாக பார்க்கக்கூடிய இந்த மனப்பான்மையை நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் நம்ம எடுத்துக்கணும். அதாவது படிப்புலையாகட்டும், காதல்லையாகட்டும், திருமண வாழ்க்கையிலையா இருக்கட்டும், இல்லை நம்ம பிஸ்னஸ் வியாபார தொழிலையா இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வாழ்வில் ஒரு தடவை தோல்வி வரும்பொழுது அதையும் சரிசமமாக எடுத்துக்கணும். சொல்கிறோம் இல்லையா, ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தோல்வி தான் வெற்றியின் முதல் படி. இது விளையாட்டுக்கு சொல்கிற வார்த்தை இல்லை, இது ரொம்ப ஆழமாக பொருள் பொதிந்துள்ள ஒரு வார்த்தை. இப்போ நீங்கள் டென்னிஸ் விளையாட்டில் கூட பார்த்துருக்கலாம். ஆரம்பிக்கும் போதே சர்வீஸ் லவால் அப்படின்னு தான் ஆரம்பிப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த விளையாட்டில் ஒரே அணியில் விளையாடக்கூடியவாளுக்குள்ள ஒரு மனஸ்தாபமோ இல்லை அவளுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், ஐடியாலஜிஸ் டிஃபர் ஆனால் கூட அந்த டீமோட விக்ட்ரிக்கோசரம், அந்த டீம் வின் பண்ணணும், அந்த டீமோட சக்ஸஸ்க்கோசரம் அவள் அந்த டீம் ஸ்பிரிட்டோட, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டீமுக்குள்ளேயே அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போ அந்த ஸ்போர்ட்டிவ்னஸோ இல்லை, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஐடியாலஜிஸை நம்ம டிஃப்ரென்ஸ் இன் பர்சனாலிட்டிஸ்ன்னு எடுத்துட்டு மனசில் ஒரு துவேஷத்தை வளர்த்துட்டோம்னா இட் இஸ் நாட் அ ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அப்போ அது என்ன காமிக்கிறது? நமக்கு ஒரு அணிக்கீழே நம்ம ஒரு டீமாக செயல்படும் பொழுது நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டுட்டு அந்த விளையாட்டுக்குரிய, அந்த நிகழ்ச்சிக்குரிய என்ன கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருக்கோ அதை நம்மளும் அடாப்ட் பண்ணிட்டு, அப்போ தான் இட்ஸ் அ கலெக்டிவ் விஸ்டம் அப்படிங்கிற மாதிரி, அப்போ தான் அந்த டீம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக
இவால்வ் ஆக முடியும். இப்போ மகாபாரத யுத்தத்தில் கூட பார்த்தோம்னா சல்லியனுக்கும் கர்ணனுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுள் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆனால் வந்து சல்லியன் வந்து வயசுலையாட்டும் அனுபவத்திலையா இருக்கட்டும் கர்ணனோட ரொம்ப முதிர்ந்தவன். மகாபாரத யுத்தத்தில் கர்ணனுக்கு சாரதியா சல்லியன் இருந்தான். அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் உண்டானது. ஆனால் அந்த சமயத்தில் சல்லியன் சொன்ன சில அறிவுரைகளை வந்து கர்ணன் வந்து இக்னோர் பண்ணி ஒதுக்கிட்டான். அதனால் என்னாச்சு, கர்ணன் வந்து அர்ஜுனன் மேலே விட்ட நாகாஸ்திரம் வந்து என்னாச்சுன்னா அர்ஜுனனோட கிரீடத்தை மட்டும் தள்ளிண்டு போயிடுது. அதனால் அர்ஜுனன் தப்பிச்சிட்டான். வாழ்க்கையில் வரும்பொழுது ஒரு ஃப்ரேஸ் கேட்டிருப்போம், தி அப்பரண்ட் லூசர்ஸ் ஆர் தி அல்டிமேட் வின்னர்ஸ் அப்படின்னு. அதாவது நம்ம தோக்குற மாதிரி இருப்போம், ஆனால் அல்டிமேட்டாக நம்ம தான் வின் பண்ணுவோம். இப்போ என்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கோசரம் நான் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ஆர்கியூ பண்ணி நான் வின் பண்ணிட்டேன்னு தோணினா கூட அந்த நீங்கள் பல சமயத்தில் பார்த்துருக்கலாம் அந்த ஆர்கியூமெண்ட் முடிஞ்ச உடனே நம்ம வந்து யூ ஃபீல் ட்ரெயின்ட் அவுட். பட் யூ ஃபீல் தட் யுவர் ஈகோ இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அப்படி இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக பாருங்களேன், கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டில் தோற்றுந்தா கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருப்போம். அதுதான் அல்டிமேட் வின். இப்போது இது வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது தாத்தா பாட்டிகள் கிட்ட தான் இதை வந்து, ஏன்னா அவள் வந்து அந்த மெச்சூரிட்டி, அந்த வயசு அனுபவத்தினால அவளுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துடும். அவள் பேர குழந்தைகளோட விளையாடும் பொழுது என்ன பண்ணுவான்னா அவள் வந்து தோக்கிற மாதிரி விட்டு கொடுப்பாள் பேர குழந்தைகளுக்கு. அப்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன தோணுன்னா நம்ம தாத்தா பாட்டியை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தோணும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் வரும். இதனால என்ன ஆகுன்னா அந்த தாத்தா பாட்டிக்கும் அந்த பேர குழந்தைகளுக்கும் நடுவில் ஒரு பாண்டேஜ் பில்டப் ஆகுது. ஆனால் ஆக்சுவலாக அது எதனால் பில்டப் ஆகுது, இவா தோத்தா மாதிரி தோத்து அந்த பாசத்தை ஜெயிக்கிறதுனால. இதே அங்கேயும் வந்து நான் பெரியவன், நான் எப்படி என் பேரங்கிட்ட தோக்க முடியும் அப்படின்ற இதோட அந்த தாத்தா பாட்டிகள் வந்து வயசானவா விளையாடினானா அங்கே வந்து தே வில் லூஸ் தட் ரிலேஷன்ஷிப், தட் பாண்டேஜ் ஸ்ட்ரென்த். இது வெறும் தாத்தா பாட்டி பேர குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் இல்லை. எங்கெல்லாம் வந்து பாசம், அந்த எமோஷன், அந்த பாண்டேஜ், அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்கிற பாவம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த விட்டு கொடுத்தல்ங்கிறது, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுங்கிற சுபாவம் வந்து அந்த ஒரு பரிமாணம் வந்து வெளிப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத யுத்தத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணியிருந்தார். அதனால தான் வந்து ஆயுதம் இல்லாமல் நான் மட்டும் ஒரு பக்கமும் என்னுடைய படைகள்லாம் இன்னொரு பக்கமும் இருக்கும்னு வந்து அர்ஜுனனும் துரியோதனனும் வந்து கேட்டபோது சொன்ன கிருஷ்ண பரமாத்மா. அப்போது துரியோதனன் என்ன பண்ணான்னா கிருஷ்ணர் ஒத்தரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு கிருஷ்ணரோட படைபலத்தை வாங்கிட்டான். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் மட்டும் தன்னோட பக்கத்தில் இருந்தால் போரும் அப்படின்னு வேண்டினான். கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக தான் இருந்தார். ஆயுதம் எடுத்து சண்டை போட மாட்டேன்னு சபதம் பண்ணியிருந்தார். அதே சமயத்தில் கிருஷ்ணனோட பக்தர் பீஷ்மர் வந்து துரியோதனன் அந்த படைக்கு தலைமை தாங்கியிருந்தார். ஆனால் பீஷ்மர் என்ன சபதம் போட்டார்னா மகாபாரத யுத்தத்தில் கண்டிப்பாக கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சபதம் போட்டார். மகாபாரத யுத்தம் 10வது நாள் என்னாச்சுன்னா பீஷ்மர் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டார். அர்ஜுனன் வந்து அப்படியே சளைச்சு போய் டயர்டாகி பீஷ்மரோட எதிர்க்க முடியாமல் உட்காந்துட்டோம். அப்போது அர்ஜுனனும் கிருஷ்ணனோட பக்தன், தன்னோட பக்தன் வந்து இப்படி சளைச்சி போய் உக்காந்துருக்கான், பீஷ்மர் இப்படி சண்டை போடுறாரு அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறாருன்னா கிருஷ்ணர் ஒரு பொய் கோபத்தோட தேரோட சக்கரம் இருக்கு இல்லையா, அதை பிடுங்கி சக்கராயுத மாதிரி கையில் ஏந்தின்னு பீஷ்மரை கொல்றதுக்கு ஓடுற மாதிரி வர்றார். இது வந்து ஒரு நாடகம்தான். என்ன, அவர் வந்து தேர் சக்கரத்தை தான் கையில் ஆயுதம் மாதிரி எடுத்தார். ஆனால் பீஷ்மர் வந்து கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சபதம் போட்டார் இல்லையா, தன்னோட பக்தனுக்கோசரம் தான் போட்டு இந்த சவாலில் தான் தோற்று போனாலும் பரவாயில்ல, ஆனால் பீஷ்மர் தன்னோட பக்தன் பீஷ்மன் போட்ட சபதம் அவர் அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இவர் வந்து தன்னோட பிரதிஜையை, தன்னோட சபதத்தை மீறி செயல்பட்டார் கிருஷ்ணன். பீஷ்மர்கிட்ட தோற்று போனார் அப்படின்னு வச்சுருந்தா கூட அதுலேயும் கூட அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு சந்தோஷம்தான். இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து என்ன தெரியறதுன்னா, இந்த காலத்து குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து திருப்பியும் காலேஜ் பருவம் அடலசன்ட் ஸ்டேஜ் அங்கெல்லாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மனப்பான்மை,
ஸ்போர்ட்டிவ்னஸ், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அதாவது வெற்றி தோல்வியை சமமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பாக தேவை. அதுவும் இந்த கால குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேவை, பெரியவர்களுக்கும் தேவைதான். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த தோல்வி ஃபெயிலியருங்கிறத நோங்கிறத கூட அவளால் அக்செப்ட் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணுறான்னா, சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கூட அவள் வந்து தே ஜஸ்ட் கோ டு தட் எக்ஸ்ட்ரீம். ஆனால் வாழ்க்கை வந்து ரொம்ப ரம்யமானது. இந்த மாதிரி சிறிய தோல்விகள் எல்லாம் பெருசாக எடுத்துட்டு ஒரு விபரீத முடிவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரமே மாணவர்களுக்கோசரம் நம்ம தலைவர் அப்துல் கலாம் இருந்தார் இல்லையா, அவர் வந்து நல்ல அறிவுரைகள் மூலமாக சில பதங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லியிருப்பார். அதாவது ஃபியர், எஃப்இஏஆர், நமக்கு சாதாரணமாக தெரியும் ஃபியர் அப்படின்னா வந்து பயம் அப்படிங்கிறது. அவர் அதுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருப்பார். எஃப்இஏஆர் அப்படிங்கிறதுக்கு ஃபேஸ் எவ்ரி திங் அஹெட் அண்ட் ரைஸ். அதாவது விவேகானந்தர் சொன்ன மாதிரி ரைஸ், அரைஸ் அவேக், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அதுக்கு வந்து ஃபேஸ் எவ்ரி திங் அஹெட் அண்ட் ரைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பார். அதே மாதிரி ஃபெயில், எஃப்ஏஐஎல், ஃபெயில் அப்படிங்கிற பதத்துக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஐ வில் நாட் சே ஐ ஃபெயில்ட் 1000 times. I will say that I discovered 1000 ways that can cause failure அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்ன அடிப்படையில் ஃபெயில் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்னு கொடுத்துருப்பார் எக்ஸ்பிளனேஷன். நோ, என்ஓ, நோ, நோ அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. அதே மாதிரி லாஸ், எல்ஓஎஸ்எஸ், லாஸ் அப்படின்னா இழப்பு, சாதாரணமாக நமக்கு தெரியும். அதுக்கு லிவ் ஓவர் செல்ஃப், சக்கம்பிங் அப்படின்னு கொடுத்துருப்பார். இதெல்லாம் வந்து என்னென்னா, நமக்கு இந்த நெகட்டிவ் டோன் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் காமிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ், என்னாலேயும் முடியும் அப்படிங்கிற, உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற மாதிரி நம்மளால் இந்த தோல்வியை சரிசமமாக ஏற்றுண்டு ஐ கேன் மூவ் ஹெட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை துளிர்விடும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சமயம் ஒரு விழாவில் வந்து மேடையில் குத்து விளக்கு, சாதாரணமாக விழா இனாக்ரேஷனுக்கு ஒரு குத்து விளக்கு ஏற்றி தொடங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குத்து விளக்கு வச்சுருந்தான். அதில் கையில் மெழுகுவத்தி எடுத்துட்டு அப்துல் கலாம் அவர்கள் என்ன பண்ணார்னா, தன்னோட ஷூவை கழட்டி வச்சுட்டு அந்த விளக்கை வந்து ஏற்றினார். இங்கே நம்மளுக்கு என்ன தெரியறது, தினம் 5 தடவை நமாஸ் பண்ணக்கூடிய ஒரு இஸ்லாமியர், கிறிஸ்துவ முறையில் உபயோகப்படுத்தக்கூடிய, கிறிஸ்டின்ஸ் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தி, அதை கையில் வச்சுட்டு இந்து மதத்தினுடைய சின்னம் அதுதான் குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கை ஏற்றினார். இதுதான் வந்து ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இன்றைக்கி நம்ம மதம்ங்கிற பேரில் வந்து பல வேஷங்களை வளர்த்துண்டு வித்தியாசமாக செயல்படுறோம் இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் இதுதான் அந்த மத ஒற்றுமைக்கு, அந்த சமத்துவ உணர்ச்சிக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. இதே மாதிரி அவர் பணி செஞ்சிருந்த அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு தடவை வந்து ஒரு விண்வெளி ஏவுகணை இதை வந்து விடுறதுக்கோசரம் முயற்சி பண்ணி அது என்னாச்சுன்னா கடைசியில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போது அந்த சமயத்தில் பல ஆப்போசிஷன்ஸ், கண்டனங்கள், இந்த மாதிரி கவர்மெண்ட் மணியை வேஸ்ட் பண்ணிட்டா, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இது ஃபெயிலியர் ஆகிடுது அப்படி இப்படிலாம் நமக்கு தான் தெரியுமே. நம்ம வந்து வி ஆர் வெரி குட் இன் கமெண்டிங் அண்ட் கிரிட்டிசைசிங். அப்போது கலாமோட மேலதிகாரி, ஹையர் அஃபிஷியல் சதீஷ் தாவன் அப்படின்னு இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஹீ கேம் ஃபார்வர்ட் அண்ட் அக்செப்டட் ஆல் தி, தன்னோட இந்த தோல்விக்கு வந்து பொறுப்பு தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஏற்றுட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனவுடனே இதுவும் கடந்து போகும்ன்றது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். கொஞ்ச நாள் ஆனவுடனே இந்த சப்தங்கள்லாம் அடங்கிடுது. அப்போ திருப்பியும் அதே சதீஷ் தாவனோட தலைமையில் விஞ்ஞானிகள்லாம் திருப்பியும் முயற்சி பண்ணி ஏவுகணையை அனுப்பிச்ச போது அது பெரிய சக்ஸஸ் ஆகிடுது. அப்போது எல்லாரும் பாராட்டின போது அப்போ சதீஷ் தாவன் வந்து முதல்ல ஃபெயிலியருக்கு தான் காரணம்னு தன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுன அதே சதீஷ் தாவன் சக்ஸஸ் ஆன பொழுது இதுக்கெல்லாம் காரணம் என்னோட டீம், இந்த விஞ்ஞானிகள் குழு தான் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிற அவருடைய பெருந்தன்மையை வந்து அப்துல் கலாம் அவர்கள் தன்னோட ஒரு நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கார். இதுதான் ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று இருக்க முடியாது. இதே மாதிரி தான் நம்ம ஆன்மீக பாதையில் இருக்கும் பொழுதும் நம்ம பல தடவையில் நமக்கு சில சறுக்கல்கள் ஏற்படும், சில குழப்பங்கள் ஏற்படும். அப்போது அதுக்கெல்லாம் மனம் தளராமல்
எது தனக்கு தேவை, எது வந்து சரியான வழி, தோல்வியாட்டம் வெற்றியாட்டம், சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். இன்னைக்கு வந்து நான் ஜெயிச்சுட்டேன்னு தோணும், நாளைக்கே வந்து ஓ இது சரியான விக்ட்ரி இல்லை, இட் வாஸ் ஒன்லி லைக் இட் கேவ் மீ அண்ட் ஃபீலிங் தட் ஐ சக்சீடட். சில சமயம் நமக்கு நினச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோன்னு, ஆனால் அது உண்மையான விக்ட்ரியாக இருக்காது, சக்ஸஸாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல மனப்பக்குவத்தோட ஒரு ஒரு சமநிலை நோக்கோட இதை வந்து வெற்றியாட்டம் தோல்வியாட்டம், இது வந்து வாழ்க்கையில் நான் மேம்படுறதுக்கான ஒரு வழி அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை மேம்படுத்திட்டோம்னா, இவால்வ் ஆனோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிறது வந்து விளையாட்டுக்கு மட்டும் இல்லை, இது வந்து நம்ம இந்த பண்பை நம்ம வளர்த்துக்கிறதே வந்து ஒரு கல்வி தான், ஒரு எஜுகேஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம நல்ல முறையில் புரிஞ்சுண்டு லெட் அஸ் பி ஸ்போர்ட்டிவ் இன் டீலிங் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் இன் லைஃப். வெற்றியானாலும் தோல்வியானாலும் இதுவும் கடந்து போகும். வாழ்க்கையில் நம்ம எப்படி நம்மளை நல்ல மனிதர்களாக உயர்ந்தவர்களாக உயர்த்திப்போன்றது தான் வாழ்க்கையினுடைய உண்மையான வாழ்ச்சி. மற்றொரு புது விஷயத்தோட அடுத்த தொடரில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது தோழி ராஜலட்சுமி பார்த்தசாரதி.